அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லாரும் வாழ்த்துக்கள். தேவன் இந்த வாய்ப்பை தந்ததுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு பேலன்ஸ் சுக தந்தார் ஆண்டவர், அதற்காக நன்றி. நாளை நம்ம இதை குறித்து தொடர்ந்து இந்த 7 வாரங்களும் பார்த்து போயிட்டோம் என்றால் ஆவியின் கனியை பற்றி நம்ம பார்ப்போம். ஆவியின் கனி எத்தனை அப்படின்னா, கனிகள் கிடையாது, கனி 9. இந்த 9ல் இன்னைக்கு நம்ம முதலாவது பார்க்க போகிறது அன்பு. அதான் முதல் ஆரம்பமே எதுதான் இருக்குது. இந்த அன்பு இருந்தால் எல்லாமே இருந்துடும், அவ்வளோதான். ஆமாம், சகலத்தை தாங்கும், சகலத்தை எல்லாமே இருக்குது. அப்போ நீங்கள் இப்போ வாசிக்க வேண்டியது கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம். சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம். அன்பு, அன்பு தேவன் மேல அன்பு செலுத்துறோம். அது எல்லாருமே என்ன செய்யறோம்? தேவன் அன்பு செலுத்துறோம். தேவன் அன்பு நான் செலுத்தலை அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. தேவன் அன்பு செலுத்துறோம், அன்பு செலுத்தி கொண்டே இருக்கிறோம். இன்னும் தேவனை நல்ல அன்பு செலுத்தணும், செலுத்த ஆசையாகவும் இருக்குது, செலுத்தி கொண்டே இருக்கின்றோம். அது குறை இருக்காது. ஆனால் ஃபாதர் என்ன பாட்டு படிக்காருன்னா, இன்னும் அதிகமாக அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாக, அப்புறம் சொல்றாரு இன்னும் ஆர்வமாய், ரொம்ப அன்பாக ஆண்டவரை நம்ம நேசிக்க வேண்டும் என்று நம்ம இதில் பார்க்கிறோம். இன்னைக்கு இந்த அன்பை பற்றி சில வார்த்தைகள் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 1வது வசனம். 1 கொரிந்தியர் 13:1. நான் மனுஷர் பாசிகளையும் தூதர் பாசிகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் மனுஷர் பாஷைகளை பேசுகிறோம். பலவிதமான 5 பாஷைகள் பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். நிறைய பாஷை பேசுகிறாங்க, இங்கிலீஷ் பேசுகிறாங்க, ஹிந்தி பேசுகிறாங்க. கான்வென்ட்டில் படிக்கிறவங்க ஃப்ரெஞ்சுங்கிற ஒரு பாஷையை பேசுகிறாங்க, படிச்சிடுறாங்க. அப்படிலாம் அநேக பாஷைகளை பேசினாலும் தூதர் பாஷைகளையும் நம்ம என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. அந்நிய பாஷை பேசுகிறாங்களே, தூதர் பாஷைகளை பேசினாலும் அன்பு என்ற ஒன்று இல்லாவிட்டால் பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அது எப்படி இருக்குன்னா, சத்தமிடுகிற வெண்கலம் போல. ஒரு வெண்கலம், ஒரு டம்ளரோ ஒரு இதோ, அது தானவே சும்மா அடிச்சுக்கிட்டு இருந்தால் அதனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்படி போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம். இந்த இடத்துல நம்ம எல்லாரும் இருக்கோம். ஒரே ஒருத்தங்க சும்மா கையை மட்டும் தட்டிக்கிட்டே இருந்தா அதனால என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. தெருவில் இப்போ யாராவது போகிறாங்க, யாராவது கை தட்டிக்கிட்டே போகிறாங்க அப்படின்னா அதனால ஏதாவது பிரயோஜனமா? இல்லை. அப்போ அன்புங்கிற அந்த ஒன்று இல்லை என்றால் எதனாலுமே ஒன்றுமே இல்லையா. நீங்கள் அடுத்த வசனத்தை பாருங்க. தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெருக்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும், அதாவது சகல ரகசியங்கள், பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள், மனிதனுடைய ரகசியங்கள், நம்முடைய ரகசியங்கள், இன்னும் நிறைய மற்றவங்களுடைய காரியங்கள், வெளிப்பாடுகள், மற்றவங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளை பற்றிய வெளிப்பாடுகள், தீர்க்க தரிசன வரங்கள், அப்படி எல்லாமே நமக்கு இருந்தாலும், சகல ரகசியங்களை அறியக்கூடிய அறிவு நமக்கு இருந்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பூஜ்ஜியம். மார்க் என்ன, 0 மார்க் தான். ஆண்டவர் வைக்கிறதான அந்த டெஸ்ட்டில் 0 மார்க் தான் கிடைக்கும். நம்ம நினைக்கலாம், நம்ம நிறைய பாஷைகளை பேசுகிறோம், ஏன்னா எனக்கு மற்றவங்களை பற்றிய வெளிப்பாடுகள் தெரியுது, இவங்களை பார்த்த உடனே இவங்க இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இருக்காங்க அப்படின்னு நமக்கு கண்டுபிடிக்கக்கூடிய அந்த அறிவு இருக்குது, அந்த ஞானம் இருக்குது. இருந்தாலும் அன்புங்கிற ஒன்று, அதை இன்னும் நான் உங்களுக்கு கடைசியில் அன்புன்னா என்ன அப்படிங்கிறத நமக்கு வசனமே சொல்லியிருந்தோம், அதில் பார்க்கலாம். அப்போ இப்படிப்பட்டவைகள்லாம் எனக்கு இருந்தாலும் அன்புங்கிற ஒன்று இல்லை என்றால் நான் ஒன்றுமே இல்லை. நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த 2026 இந்த தேதி 19ஆவது இந்த தேதியில் அன்புங்கிற ஒன்று 3 எடுத்து தான். இந்த ஒன்று இல்லை என்றால் எதுவுமே இல்லை, 0 தான். அடுத்து நீங்கள் பாருங்க, அடுத்த வசனம். எனக்கு உண்டான யாவற்றையும் 3வது வசனம் என்ன? எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் எனக்குன்னு ஒன்றுமே இல்லை
இல்லாமல் எல்லாத்தையும் விற்று நான் தர்மம் கொடுத்துட்டா கூட, என் சரீரம் ஆனால் அன்பு இருந்தால் தானே கொடுக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அந்த அன்பு இல்லை. நான் தர்மம் செய்யணும்னு ஆசைப்பட்டு நான் கொடுக்குற காரியம்தான். எல்லாவற்றையும் எனக்குள்ள எல்லாவற்றையும் நான் விற்று அன்னதானம் பண்ணினாலும், என்னதான் சாப்பாடு போட்டாலும், எல்லாருக்கும் அள்ளி அள்ளி நீ நம்ம கொடுத்தாலும், என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் சரி, என்னைய கொள்ளுங்க, என்ன என்ன செய்யுங்க, சுட்டரிங்க, என்னை கொள்ளுங்க, இயேசுவுக்காக நான் சாக வேணாலும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருதயத்தில் அன்பு இல்லாமல் பல கசப்பான காரியங்களை மனதிலே வைத்திருந்து நம்ம சில பேரை நேசிக்கவே முடியாமல் நம்ம இருந்தோமானால் அதனாலும் ஒன்றுமே இல்லை. நம்ம நினைக்கிறோம் நம்ம நல்லா தான் சகிச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம நல்லா இருக்கோம். நிறைய பேர் எப்படி அப்படின்னா நம்ம பார்வைக்கு நம்ம எல்லாமே சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்குது. அப்படி நமக்கு ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. அதனால இவர் பவுல் சொல்கிறாரு, பாவிகளிலும் பிரதான பாவி நான் தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. நானும் சில காரியங்களை நமக்குள்ளே இருக்கிற சில குறைகளை எனக்கே தெரியும், கண்டுபிடிச்சிருவோம். நம்ம இது இருந்திருக்கு, சரி வா இன்னைக்கு கையில் மாட்டிக்கிட்ட. இன்னைக்கு நான் வீட்டில் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஒரு கீழே உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். காக்ரோச்சே நம்ம வீட்டில் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா திடீர்னு பக்கத்தில் இருந்த ஷாப்பர் பேக்கு மேலே உங்களுக்கு நான் காக்ரோச் ஒன்று வருது. ஆக நீ இருக்கியா, ஏற்கனவே நான் பாய்சன் வச்சுருக்கேன், அங்கங்கே வச்சுருக்கேன், அப்படின்னாலும் கொண்டு வந்திருக்கேன். அப்போ இருக்குத அப்படின்னு கண்டுபிடிச்சேன். சரி இன்னைக்கு நைட்டு உனக்கு ஒரு பாய்சன் வைக்கேன். என்ன தலையில் போடுற ஷாம்பு, பிறகு அந்த காக்ரோச்சுக்கு வைக்கிற அந்த மருந்து இருக்குல்ல, அது இந்த ஷாம்பை நல்லா கட் பண்ணி குழுன்னு ஆக்கிட்டு இந்த பாய்சன் இது என்னது காக்ரோச்சுக்குள்ள மருந்தையும் போட்டுட்டு ஹார்பிக்கையும் அது கூட சேர்த்து கலந்து இவ்வளோதான சீனி இல்லைடா அச்சு வெள்ளம் மண்டை வெள்ளம் இருக்குல்ல, அது எத்தையும் போட்டு நல்லா கலைஞ்சி தண்ணி ஊற்றி அப்படியே ஓடுற மாதிரி ஒரு தட்டில் வச்சுட்டிங்கன்னா போதும். எல்லாம் தின்னுட்டு என்ன செய்வாங்க, பெரிய மருந்து பெரிய பேஸ்ட்டுலாம் வைக்க வேண்டாம். இதுதான் தலையில் தேய்க்கிற இந்த பேஸ்ட்டு நம்ம ப்ரெஷ்ஷும் இது என்னது ஷாம்பு அவ்வளோ ஒரு பாய்சன். ஆனால் சீனியை நல்லா செமையாக போட்டுடணும். அப்படின்னா தான் அவங்க அந்த டேஸ்ட்டுக்கு என்ன செய்வாங்க, வருவாங்க. இதில் அதே மாதிரி இன்றைக்கி நான் பார்த்தேன்னா சரி கையில் மாட்டிட்டேன். இதே மாதிரி தான் நமக்குள்ளே இப்படி ஒரு குணம் இருக்கிறது. நிறைய அப்படி ஒன்றுனா எனக்கெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு வரேன்னா பெரிய நீதிமன்றம் கிடையாது. எல்லாருமே நாங்களும் அந்த காலத்தில் இப்படிலாம் சத்தியங்களை கேட்டு கேட்டு வளர்ந்தது, புத்தகங்களை படித்தது, அதில் நான் கற்றுக்கொண்டது. ஒரு நாள் ஒரு பாஸ்டர் அவரை ஒரு ப்ரேயர் பண்ண கூட்டி போயிருக்காங்க ஒரு வீட்டுக்கு. அப்போது சார் மரண தருவாயில் இருக்காரு ஐயா, நீங்கள் கண்டிப்பாக ஜோம் பண்ணணும் நேரில் என்கிட்ட சொன்னாங்க இந்த பாஸ்டர். அப்போது நீங்கள் கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணுங்கய்யா அப்படின்னு. ஐயாவுக்கு ரொம்ப தூரம் போல், கொஞ்சம் வயசானவங்க தான். சரி போகலாம் அப்படின்ட்டு அங்கே போயிருக்காங்க. அவர் மரண படுக்கையில் இருக்கிற மாதிரி இருக்கார். உடனே இவர் பார்த்த உடனே சரி நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் கேட்டாராம். இவர் பேர சொல்லிட்டு, நீ இந்த மாதிரி ஒரு தெருவில் உள்ள இந்த ஆள் தானே நீனு அப்படின்னு. ஆமாம், என்ன தெரியுமா உனக்கு? தெரியும், நீ வாலிப பையன் நான் இருக்கும்போது ரொம்ப கம்பீரமாக இருப்ப, ரொம்ப அழகாக இருப்ப, இப்போ நீ பாஸ்டர் தான், ஆனாலும் நீ சொன்ன கடினமான வார்த்தை இன்றைக்கு என் உள்ளத்தில் இருக்குது. என்னைய பார்த்து நீ என்ன சொல்லுது தெரியுமா? ஏன் நொண்டி ஏன் நொண்டி அப்படின்னு சொல்லி கைத்தட்டி சிரிப்ப என்னைய பார்த்து. இப்போ நீ யார், உன்னுடைய பெயர் என்ன, உன்னுடைய அட்ரஸ் என்னன்னு ஐயா கேட்டதுக்கு அவங்க சொல்லும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லி உடனே இந்த இடத்துல முழங்கால் படிக்கிட்டு, மன்னிச்சுக்கோ தம்பி, நான் பேசியிருக்கேன், நான் நீ சொல்லியிருக்கேன் நொண்டின்னு சொல்லி நான் உன்னை கைத்தட்டி சிரிச்சிருக்கேன், நீ மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொன்னார். இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இந்த மன்னிப்பு நீங்கள் கேட்கலன்னா நீங்கள் எனக்கு ஜெபம் பண்ண வேண்டாம் என்று தான் நான் சொல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தேன். நான் வியாதியாக இருக்கிறதுனால என்னை உங்களுக்கு அடையாளம் தெரியல, ஆனால் உண்மையிலே நீங்கள் இது அப்படின்னு உடனே இந்த பிரதர் இந்த ஐயா ரொம்ப அழுது ஜெபம் பண்ணாங்களாம். 5 நாள் கழித்து கேள்விப்பட்டாங்களாம், எரிச்சு உட்காந்துட்டா சுகமாயிட்டு. நானும் மன்னிச்சுட்டேன், நீங்களும் மன்னிச்சிட்டீங்க, சுகமாகிவிட்டு தான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, நீங்களா அப்படி சொல்லி இப்படி இருந்திருக்கேம்மா ஐயா அப்படின்னா. அருமையானவர்களை, வாழ்க்கையில் எல்லாமே நம்ம தெரிந்து தான் செய்கிறோம் அப்படின்னு கிடையவே கிடையாது. தெரியாமல் நம்ம செய்கிற பாவங்கள் அதிகம் அதிகம். நான் கூட என் மாங்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், எங்கள் அம்மாவை பார்த்து எதுக்கு பெற்றீங்க, எதுக்கு பெற்றீங்க, நம்மகிட்ட பணம் இருக்கா, படிப்பு இருக்கா, அழகு இருக்கா? எதுவுமே இல்லை. படிப்பு இருக்கணும், பணம் இருக்கணும், அழகு இருக்கணும்,
இதை பற்றி எப்படி தான் அந்த வயசில் தெரிஞ்சுன்னு தெரியல, அந்த 15-16 வயசில். அப்படி கேட்டால் எங்கள் அம்மாவுக்கு என்ன சொல்லணும்னே தெரியல. ஆனாலும் காலங்கள் கடந்து விட்டது. நான் ரட்சிக்கப்பட்ட போது தேவன் எனக்கு இதை சொன்னார். என் அம்மாட்ட இப்படி கேட்டேன். 2 கையால் எங்கள் அம்மா கொஞ்சம் நல்ல தடியாக இருப்பாங்க. இந்த இதில் அப்படி நான் அப்படி குத்துவேன். எதுக்கு பற்றிங்க? யார்கிட்ட கேட்டு பற்றிங்க? எதுக்கு பற்றிங்க? பணம் இருக்கா? யார்கிட்ட கேட்டு பற்றிங்க? படிப்பு இருக்கா? யார்கிட்ட கேட்டு பற்றிங்க? அழகு இருக்கா? யார்கிட்ட கேட்டு பற்றிங்க? செய்துட்டீங்க அம்மா. இது அறிந்தா இல்லை அந்த 13-14 வயசு நான் 9th நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கும்போது தெரியல. இந்த மாதிரி உபதேசமும் இல்லை. இன்னைக்கு ஏன் இந்த உபதேசத்தை உங்களுக்கு இவ்வளவு தெளிவாக சொல்லும்படி கர்த்தர் எனக்கு சொன்னார் என்றால், நீங்கள் இப்படிப்பட்ட பாவங்களுக்கு சாபங்களுக்கு விலக வேண்டும். உங்களுக்கு தெரிய வேண்டும். நம்மளும் தெரிந்து செய்கிறோமா தெரியாமல் செய்கிறோமா அப்படிங்கிறத கண்டுபிடித்து தெரிந்து செய்தால் மிகவும் மனம் வருந்த வேண்டும். தெரியாமல் செய்துட்டோம், அன்றைக்கி எனக்கு அது புரியவே இல்லை அப்படி என்றாலும் தாழ்மையோடு மன்னிப்பு கேட்டு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் நமக்கு இந்த அன்பை பற்றி இன்றைக்கி சொல்லி கொண்டு இருக்கின்றார். நான் நினைக்கிறேன் நிறைய பேர் இப்பவுமே நம்மளுமே தெரியாமலே இது ஒரு இவ்வளோ பெரிய ஒரு தவறு என்று தெரியாமலே நம்ம செய்து விடுகின்றோம். ஒரு சகோதரி ரொம்ப என்கிட்ட பாசமாக இருப்பாங்க, டீச்சர். அவங்க நீங்களாம் பார்த்துக்க மாட்டீங்க. ரொம்ப டீச்சர். அவங்க ஒரு சின்ன பழகினா ராத்திரி 12 மணிக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அவங்களுடைய ஹஸ்பண்டு கைசதுக்கு 1 நிமிஷம் வந்து பார்த்துட்டு போங்க, ஒரு சின்ன ஜோமெண்ட்ரி போனாலும் போதும், நின்றுக்கிட்டே கூட ஜோமெண்ட்ரி போங்க அப்படிமா. அப்படி எத்தனையோ இரவுகள். அங்கே பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு. அப்புறம் எனக்கு தெரியாது, அவங்கள்ட்ட வீட்டை விற்றுட்டு வேறு ஏரியா போயிட்டாங்க. ஒரு நாள் ஒரு கல்யாண வீட்டில் ஃபோன் அப்படி லிங்க் இல்லை, நமக்கு மற்ற ஊழியங்களாம் சரியாக இருந்தால், அவங்களும் ஸ்கூல் டீச்சர். ஒரு நாள் ஒரு கல்யாண வீட்டில் பார்த்துட்டு நான் கேட்டேன், பாப்பா எத்தனை மாதம் இருக்கா அப்படின்னு கேட்டேன்னா, வருஷம் 1 வருஷம் கூட ஆயிடுச்சு. அது வந்து டைவர்ஸ் ஆகியிருந்துருக்கு, எனக்கு தெரியவே செய்யாது. உடனே அவங்க அப்புறம் என்னோடய ஃபோன் லிங்க் எல்லாமே கட் பண்ணிட்டாங்க, மெசேஜை பார்க்குறதே இல்லை. அடுத்த பையனுக்கு கல்யாணம் வச்சாங்க, அதுக்கும் எனக்கு பத்திரிகை வைக்கலை. அப்போ இன்னொரு டீச்சர் கேட்டிருக்காங்க, ஜீவாக்காவுக்கு பத்திரிக்கை வச்சிங்களான்னு. இல்லை நான் பிறகு பேசுகிறேன் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லிட்டாங்களாம். அப்போ இவங்க சொன்னோம்னே நமக்கு எப்படி இருக்கும், ஆகா எங்கேயோ நம்ம ஏதோ பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. அப்படி ஒன்று அந்த மாதிரி உலகத்தை பற்றி வேறு பேச மாட்டோமே அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ இவங்க சொன்னதை வச்சு திருப்பி ஒரு நாள் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, நீங்கள் எப்படி கேட்டிங்களா, அங்கே டிவோர்ஸ் ஆகிருந்துருக்கு, எங்களுக்கெல்லாம் தெரியும். அவங்க என்ன நினச்சிருக்காங்க அந்த டீச்சர்னால், நான் மற்ற டீச்சர்ஸ் வந்து என்கிட்ட சொல்லியிருப்பாங்க அப்படின்னு அவங்க நினச்சிருந்துருக்காங்க. தெரிஞ்சிருந்தோ கேட்டுருக்காங்களா அப்படின்ட்டு. சரி நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆண்டவரே என்னுடைய ஏன்னா அவங்கள சந்திக்க முடியாது, ரொம்ப தூரமாக போயிட்டாங்க. இப்போ ஃபோன் நம்பரு ஃபோன் லிங்க்கு மெசேஜ் எதுவுமே பார்க்குறதே கிடையாது. அப்படி நான் ஆண்டவரை கேட்டுக்கிட்டே இருந்தேன், ஆண்டவர் எப்படினாலும் ஒரு நாள் ஒரு மன்னிப்பு கேட்க வேண்டும். நான் அவங்களை ரொம்ப நேசிக்கிறேன். ஏன்னா அவங்க மைண்டு இதாகிற கண்டிஷனில் தான் அந்த டீச்சரை கூப்பிட்டு வந்தாங்க எங்கள் வீட்டுக்கு. அப்படி ஒரு அழகு, அப்படி ஒரு படிப்பு. இவங்க மடியில் வந்து படுத்து கிடந்தாங்க. ஆண்டவர் கிருபையால் கர்த்தர் அவங்களை தேற்றி எடுத்து இன்றைக்கி நல்லா வச்சுருக்காரு. பையனும் ஃபாரின் போய் கல்யாணம் ஆகி நல்லா இருக்காங்களா. இப்போ நான் ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் ஒரு டீச்சர் வீட்டில் கல்யாணம் வந்துச்சு. சரி இந்த கல்யாணத்துக்கு இவங்க கண்டிப்பாக வருவாங்க. நான் நேரத்தோடய கிளம்பி போனேன். கிளம்பி போயிட்டு எங்கேயாவது ஒரு ஓரத்தில் உட்காந்து ஒரு வேளை என்னையை பார்த்துட்டு அவங்க மறைஞ்சி போயிடக்கூடாதுன்று கவனமாக இருந்துக்கிட்டே இருந்தேன். ஒரு டீச்சர் வந்தாங்க, அவங்களோட உள்ள டீச்சர். அவங்ககிட்ட கேட்டேன், இப்படி இந்த டீச்சர் எங்கே இருக்காங்க, இப்போ தான் சாப்பிட்டுட்டு வெளியே போகிறாங்க கை கழுவ அப்படின்னு. அந்த டீச்சருக்கு தெரியாது இந்த மேட்ரு. உடனே நான் மடம்னு சாப்பிட்டுட்டு டக்குன்னு வெளியே போய் எங்கள் ஹஸ்பண்டோடு நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள கையை பிடிச்சி சொன்னேன், சாரி என்னை மன்னிச்சுக்கோங்க, என்ன இது அதுதானா என்னன்னு எனக்கு தெரியல, அதனால் உங்களை மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி காயப்படுத்துகிற மாதிரி நான் என்ன சொன்னனோ அதை நீங்கள் தயவு செய்து ப்ளீஸ் மன்னிச்சுக்கோங்க. தம்பி உங்கள்கிட்டையும் தான், டீச்சர் உங்கள்கிட்டையும் தான், மன்னிச்சுக்கோங்க. இந்த கல்யாணத்தில் நின்று கேட்டுட்டு படி இறங்கி வரும்போது ரொம்ப சந்தோஷமாக உண்டு. அப்போ எனக்கு இது ஒன்றுமே தெரியாது. ஆனால் அவங்க இருதயம் எப்படி இருந்திருக்கு, காயப்பட்டு இருந்திருக்கு, எனக்கு தெரியும்னு நினச்சிருக்காங்க. இப்படி தான் நம்மையுமே நிறையா யார் மேலேயாவது ஒரு கசப்பு வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மை அது இருக்காது. நீங்களாம் ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு நம்ம அவங்க இப்படி அப்படி நம்ம நினச்சிக்கிட்டு அதனால மனக்கசப்பு வைத்து அன்பில்லாது இருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை இல்லாமல் இருக்கலாம். நல்லா அப்படியே சோதித்து ஆரம்பித்து பாருங்க. நான் பாட்டு படிக்க ஆரம்பிக்கும் போதே நான் கற்றுட்டு ரொம்ப தெளிவாக சொன்னேன், கர்த்தாவே நீங்கள் இன்றைக்கி நல்லா எங்களோட பேசி இந்த அன்புங்கிற இதில் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு லெவலில் முதல் மதிப்பெண்களை நான் இருக்கணும் அப்படின்ட்டு, நம்ம எல்லோரும் இருக்கணும் அப்படின்ட்டு. அப்போ நீ சரீரத்தை சுட்டரிக்க கொடுத்தாலும் அதான் எனக்கு உண்டான யாப்சி அது வாசிட்டும்ல,
நான் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு எறாவிட்டால் நீ தீ வச்சு கொளுத்துங்க, என்னை கொளுத்துங்க அப்படின்னாலும் யாருமேலாவது மனக்கசப்பு இல்லை, நம்மளா உன்னை கற்பனை பண்ணி காயத்தை வைத்திருந்தோமானால் அது நல்ல பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு இந்த இடத்துல செல்வி என்கிட்ட கொடுத்த உடனே கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார். எந்த காரணம் கொண்டு பிரதமரை திட்டாதீங்க, முதலமைச்சரை சொல்லாதீங்க. நேற்று நான் ஆட்டோவில் வந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ வரும்போது அவர் கொஞ்சம் பேசினார். சில ஆட்டோக்காரங்க எதுவுமே பேச மாட்டாங்க. நானும் பார்ப்பேன். இவர் வசனம் எழுதியிருந்தார். சரி, அப்படியே பேசிட்டே வரும்போது அரசியலை ஆரம்பித்தார். அப்போ அரசியல் அப்படி ஆரம்பிக்கும் போது அவர் ஒரு கட்சியை பற்றி ரொம்ப தாக்கி பேசினார். அப்போ எனக்கு என்ன சேர்ந்து இல்லை, நம்ம எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே இன்னொரு இடத்துல இறங்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த அப்படியே இறங்கிட்டேன். அப்போ எனக்குள்ள ஆண்டவர் சொன்னார், எதுக்கு நம்ம இவங்கிட்ட போய் இன்னொரு அரசியலை எதுக்கு பேசணும் அப்படின்ட்டு. அப்போ நம்ம எந்த தலைவர்களையும் நம்ம குறை சொல்ல வேண்டாம். அவர் சொன்னார், 5000த்துக்காக என்ன செய்கிறான், மக்களை கவர் பண்ணுறான் அப்படின்ட்டு. எதுக்கு நான் சொன்னேன், 5000 மக்களுக்கு பெரிய காரியம் தானே. 5000 ஒருத்தங்களுக்கு ஒரு லேடிக்கு கிடைக்கும் போது அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். அதனால நீங்கள் இவன் இதுக்கு தான் செய்கிறான், இவன் எப்படி நம்மளை கைக்குள்ளே போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாரையுமே, எந்த தலைவர்களையும், எந்த எம்எல்ஏக்களையும், எந்த எம்பிக்களையும், எந்த முதலமைச்சரையும், எந்த கலெக்டரையும், எந்த போலீஸ்காரங்களையும் யாரையுமே பற்றி பேசவே பேசாதீங்க. ஏன்னா அவங்க யாரோ எங்கேயோ இருக்காங்க. நம்ம தவறு செய்து நம்ம இருதயத்தில் அன்புங்கிறது இல்லாமல் போயிடும். 4வது வசனம், அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்பு அப்போ எப்படி இருக்கும்? இப்போ நம்ம அன்பு இல்லைன்னா எப்படிப்பட்ட ஒரு குணம் நம்மகிட்ட இருக்குங்கிறத பார்த்தோம். இப்போ அன்பு நமக்கு வேணும், அது அப்படின்னா என்ன, அன்புன்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஏசப்பாவை நம்ம ஒரு குறையை சொல்லவே மாட்டோம். நம்ம மனிதர்களை நம்ம குறை சொல்கிறோம், நினைக்கிறோம், பேசுகிறோம். அந்த அன்பு குறையும் போது என்ன அப்படி தெரியுமா உங்களுக்கு, காட் கிரேஸோட அந்த ப்ரெசன்ஸ் இருக்குது தெரியுமா, அது அப்படியே கொஞ்சம் குறையும். அது கொஞ்சம் நம்மளை விட்டு கொஞ்சம் குறையும். வழக்கமாக ஜெபம் ஆரம்பித்த உடனே அப்படியே பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் இப்படி எங்கேயாவது நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ப்ரெசன்ஸு உடனே கொஞ்சம் குறைஞ்சிடும். நீங்கள் போன உடனே ஆலயத்துக்குள்ளே போன உடனே அப்படியே கண்ணீரோட ஜெபம் வரும். இன்றைக்கி அப்படியே வராது. பைபிளை வச்சுட்டு கொஞ்சம் பராக்கு பார்க்க தோணும். அப்போ ஏற்கனவே எங்கேயோ தவறு வரும்போதோ போகும்போதோ நடந்துச்சு. அப்போ அன்பு எப்படிப்பட்டது அப்படின்னா நீடிய சாந்தமும். இப்போ வீட்டில் நமக்கு பிரச்சனை வருது, குடும்பத்தில் பிள்ளைகளுக்குள்ள மருமகா மாமியார், மகா மருமகன் சம்பந்தம் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் இப்போ 2 பிள்ளைகளை ஒரு பிள்ளையை நீங்கள் வச்சுருப்பீங்க, கல்யாணம் முடியாமல் சின்ன பிள்ளைகள் உங்களுக்கு அவ்வளோவா லக்கேஜ் கிடையாது. ஆனால் பேரமேத்திலாம் கல்யாணம் எடுத்து சம்மந்தம்லாம் எடுத்திருப்பீங்க தெரியுமா. உங்களுக்கு ஒரு புரோக்கர் இந்த பொண்ணு சொல்லியிருப்பாங்க, மாப்பிள்ளையை சொல்லியிருப்பாங்க, எல்லாரும் ஏசிட்டுட்டு இருக்கீங்க. அப்படி செய்வோம். அப்படி இருக்கக்கூடாது, சாந்தம் உள்ளதாக இருக்க வேண்டும். அப்போ நான் அன்பு இல்லாத ஒரு குற்றவாளியாக காணப்படாமல் இருப்பதற்கு எனக்கு என்ன வேண்டும், சாந்தம் வேண்டும். சாந்தம்னா என்ன அப்படின்னா சகிக்கிறது தான். கோபமே என்ன செய்யக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, பார்த்தால் பசு ஆய்ந்தால் புலி. நான் நல்லா தான் இருப்பேன், என்னுடைய ஒரு முகம் தான் உங்களுக்கு தெரியும், இன்னொரு முகம் தெரியாது. எனக்கு ஒரு நாள் இதை ஒருத்தங்க சொன்னாங்க, ஒரு சகோதரியை பற்றி. உங்களுக்குலாம் அவங்க யாருமே தெரியாது. அப்போ வேறு என் தூர சொந்தம். அப்போ நான் சொன்னேன், அப்படியா அப்படின்னு கேட்டேன். அவங்களே யார்ட்ட சொன்னாங்க, என் ஒரு முகத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்க, இன்னொரு முகத்தை நீங்கள் இன்னும் பார்க்கலங்க. அப்போ அந்த முகம் எப்படி இருக்கும்? இந்த இதை சொன்ன முகமே இப்படி கடூரமாக இருந்தால் இன்னொரு முகம் எப்படி இருக்கும்? எப்பவுமே ஒரே மாதிரி ஒரே நார்மலாக இருக்க வேண்டும். அப்படின்னா தான் தேவன் நம்மோடு பாசம் பண்ண முடியும். அவர் நம்மோடு இருப்பார். அது தயவு. சாந்தம் உள்ளது. 2வது தயவு. தயவுனா என்ன தெரியுமா, கொடுக்கறது. தயவுலதான் இறக்கும். தகுதியே இல்லை ஆனாலும் கொடுக்குறோம். 3 தோசை சாப்பிடணும்னு வச்சுருக்கீங்க, சாப்பிட போகிறீங்க, யாராவது வந்தால் ஒரு தோசை கொடுக்கலான்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு நபர் வருவாங்க. அதான் தயவு. அப்படிப்பட்ட காரியம். சில பேருக்கு என்ன வந்தாலும் கொஞ்சம் கொடுத்துடணும்னு இருக்கும். எங்கள் பொண்ணு அப்படின்னா எங்கேயாவது ஏதாவது வாங்கிட்டுருவோம், எங்களுக்கு உடனே கொஞ்சம் கொடுத்துருவான். எங்கள் பேரன் ஒருத்தர் இருக்கான் சுதன், என்ன கொஞ்சம் கூட்டிட்டாலும் சரி ஞானந்தா இருக்குங்க. அவனுக்கு என்னதாவது கூட வந்துடக்கூடாது. 6 மாம்பழம் வந்துட்டுன்னா 5 வரைக்கும் 1 எக்ஸ்ட்ரா இருக்கல ஞானந்தா இருக்குங்க. அப்படிதான் சொல்லுவான். அவனுக்கு அப்படி அவனுக்கு அங்கே ஒரு லவ்.
அன்பு அவனு என்ன இருந்தாலும் இயேசுதான் கூட்டு கிடக்கும். அந்த மாதிரி தயவுள்ள ஒரு குணம் நமக்கு இருக்கணும். கடினமாக இருக்கக்கூடாது. யாருக்கு மேலே சொல்லுவாங்கல்ல, காக்காக்கி கூட எச்சிகையை விரட்ட மாட்டாங்க. ஏதோ எச்சிகையால் காக்காவை விரட்ட மாட்டாங்க. ஆமாம், ஏதோ நம்மளால ஏன்ற ஒரு தர்மத்தை செய்து நம்ம கணக்கில் இருக்கணும். கொர்நேலியையும் தான தர்மங்கள் படிங்க. அடுத்து கொண்டு வந்தது கொர்நேலியின் தான தர்மங்கள் ஒரு தூதனை கொண்டு வந்தது. அப்படி தர்மங்கள் இருந்தாலும் அன்பு இருக்கணும். கொடுக்கிறது அன்பு தான், ஆனாலும் இன்னொரு அன்பு இருக்குல்ல, அது உள்ள இருக்கு. அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, அன்புக்கு பொறாமை இருக்காது. அன்புக்கு என்ன இருக்காதான்? பொறாமை இருக்காது. பொறாமையும் ஒரு காத்து மாதிரி தான், பெருமையும் ஒரு காத்து மாதிரி. தெரியுமா? காத்து இல்லாத இடமே இருக்காது. அதே போல பொறாமை இல்லாத இடமும் இருக்காது. பொறாமை என்ன? அவங்களுக்கு என்ன அப்படி என்று பண்ணும். சில ரேஷன் கடை இந்த இதில் போடுவாங்க, அது எரராகாது அப்படிம்பாங்க. நுழையவே செய்யாது. ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்காண்டி ஏதாவது ஒரு பணத்துக்கு ஒரு இதுக்காவது எடுப்பாங்க. ஏற்கனவே அவங்க வேறு லைனில் இருந்திருப்பாங்க, அதனால் அது எரர் ஆகாது. அப்போ என்ன வெளியே தள்ளிடும். அதே போல் மற்றதெல்லாம் இருந்தாலும் இந்த பொறாமைங்கிற ஒரு குணம் நமக்குள்ளே இருக்கும்போது நம்முடைய ப்ரேயர் பாயிண்ட்டு எரர் ஆகாது, நுழைக்காது, ஓகே பண்ணாது. நம்ம ரேஷன் கடை ஜாமான் போகும்போது உள்ளே போட்டு கைரேகை விழுந்தட்டி நமக்கு எப்படி தான் இருக்கும்? படப்படக்கு தான் இருக்கும், வருஷக்கணக்காக வாங்கிட்டு தான் இருக்கும். ஆனாலும் அது கூடாது, நமக்குள்ளே என்ன இருக்கும்? ஆமாம், பயமாக இருக்கு, என்னடா இன்னும் இவ்வளோ நேரம் ஆகிட்டு இப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஆனால் மற்றவங்களாம் வந்தாங்க போனாங்க வாங்கிட்டு போகிறாங்க. இந்த பொறாமை நம்மகிட்ட இருக்கா அப்படின்னு நீங்கள் தேடி பாருங்கள். பொறாமை இருந்தால் அன்பு இருக்காது, இருக்காது. அவங்க சும்மா தான் இது பண்ணாலும் நல்லா இருக்காங்க. அவங்களுக்கு என்ன என்ன நிறைய காரியங்கள் இல்லை, வீடு வாசலோட வசதியோடு இருக்காங்க, எல்லா பிள்ளைகளோடு இருக்காங்க, கார்கள் இது எல்லாமே இருக்காங்க. நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறதும் தப்பு தான். அது பொறாமையாக உருவெடுக்கும். அதுக்கும் இடம் கொடுக்க கூடாது. என்ன வந்தாலும் எனக்கு என் தேவன் இருக்கார், அவருக்கு தெரியும் நமக்கு இன்னது தேவை என்று நம்முடைய பரமபிதா அறிந்து இருக்கிறார். இதனால நிறைய சாபங்கள் பாவங்கள் நமக்கு வராது. அடுத்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அன்பு தன்னை புகழாது. காலையில் ஒரு சகோதரியை பார்த்தேன், ஒரு அரை மணி நேரம் பேசியிருப்பாங்க. பேசுனது எல்லாமே அவங்கள பற்றி ஒரு புகழ் தான் சொன்னேன். அவங்களுக்கே தெரியல, செல்வி சொன்ன மாதிரி நமக்குள்ள என்ன இருக்குது, என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றி பொன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே. நல்லா இருக்கும் இந்த பாட்டு. நான் சும்மா அப்படி படிக்கிறேன் வேத புத்தகமே. என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றி பொன்னுலகை காட்டு போகும் வழி சொல்வாயே. ரொம்ப ஒரு கடினமான உபதேசம் தான் இது. என்னை எனக்கு காட்டுங்க, தெரியணும் என்னது ஒளிஞ்சிருக்கு, என்னது எங்கே கிடக்கு, நான் கண்டுபிடிக்கணும். இன்னைக்கு போய் செக் பண்ணுங்க, என்ற பொறாமை இருக்கா நல்லா பாருங்க. இல்லைன்னா நடைமுறையில் கண்டுபிடிங்க. பொறாமையாக இருக்கக்கூடாது, வீட்டுக்குள்ளேயும் பேசக்கூடாது. அது தன்னை புகழாது. நான் அப்படி செய்வேன், இப்படி செய்வேன், இப்படி கொடுப்பேன் என்ன அப்படின்னு சொல்லி புகழக்கூடாது. கடந்த நாள் ஒரு சகோதரியை பார்த்தேன். ஒரு சேரீ, நல்ல ஒரு சேரீ வச்சுருந்த கையில். அப்போ அவங்க பார்த்து என்கிட்ட சொன்னாங்க, இன்னும் இதை வச்சுருக்கீங்களா கெட்டுறதுக்கு அப்படின்னாங்க. ஆமாம், நானும் எப்பவுமே கொடுத்துட்டேன். உடனே 2 நேரம் தான் கெட்டுவேன், அப்படி கொடுத்துருவேன். பழசானா கெட்டக்கூடாது, புதுசாகவே கொடுப்பேன், எப்பவுமே நான் கொடுப்பேன். ஆமாம், அப்படி நான் உடனே கொடுத்துருவேன். இப்போ உங்கள்கிட்ட அடுத்து பணம் இருக்கும், நீங்கள் போய் வாங்குவீங்க, குடிப்பீங்க. இல்லாதவங்க என்ன செய்வாங்க? இந்த வருஷம் யூனிஃபார்ம் எடுத்துருப்போம், வர்ற நாள் அம்மா கிட்ட சொல்லுவாங்க, நீ இப்போவுமே கொடுத்துட்டீங்கன்னா அடுத்து நீ எங்கே போவேன்? லைனில் நிற்க முடியாது. அப்படி ஒரு புகழ். நான் ஒரு காது ஒரு அரை மணி நேரம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். வாயை திறக்காதுட்டார் ஆண்டவர். அன்பு தன்னை என்ன செய்யாது, புகழாது. அப்போ அன்பு அங்கே இல்லை, அது அங்கே என்ன செய்ய வேண்டியது இருக்குது, தேட வேண்டியது இருக்குது. இன்றைக்கு தன்னை புகழக்கூடியது இருக்கக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா இருமாப்பு.
அந்த யாருக்குமே இறங்கவே இறங்காது. மனதளவில் யாருக்கு என்ன செய்யாது, இறங்கவே இறங்காது. இது தெரியும். ஒரு அக்கா நம்ம போய்கிட்டு இருக்கவங்க பின்னால் வருவாங்க, வேகமாக வந்து இப்படி கூடுவாங்க. இதெல்லாம் திரும்பி பார்த்தா சோதரம் நம்மளே என்னன்னு இல்லை, யாரை பார்த்தாலும் ஓடி ஓடி கூப்பிட்டு இன்னைக்கு அவங்க எங்கேயோ இருக்காங்க தெரியுமா. நான் ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன், வேற ஊரில். சரியான லெவல். அவங்க ஆரம்பத்தில் அவங்க இருந்த சிச்சுவேஷன்களுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் கோடீஸ்வரிய மேலான ஒரு மதிப்பு பெருமையோட மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். காரணம் அவங்க இறங்குனா. இருமாப்பு கிடையவே கிடையாது. இருமாப்பு கிடையாது. இன்றைக்கி நம்மகிட்ட பாருங்கள், நம்ம இருமாப்பு இருக்கா? என்ன நம்ம ஜாதி, என்ன நம்ம குடும்பம், பெரிய குடும்பம், நாங்கள் பெரிய பணக்காரங்க, யார்கிட்டையும் போய் 5 பைசாவுக்கு நாங்கள் நின்னதே கிடையாது, வறுமை என்பதை நாங்கள் கண்டதே இல்லை, இப்படிலாம் சொல்லவே கூடாது. இதுதான் என்னது? இருமாப்பு. பெருமையாக பேசக்கூடியது. ஏதோ இருக்கும், ஏதோ வாழுகிறோம். என்னை வழி நடத்துகிற அண்ணங்கிட்ட எப்போ பேசினாலும் நல்லா இருக்கீங்களாண்ணா, ஆண்டவ புண்ணியத்தில் இருக்கம்மா, அதை தவிர வேறு வார்த்தையே வராது. நம்மளுக்கு இன்னைக்கு எந்த காரியம், நம்ம குடும்பத்தை குறித்து, நம்ம பிள்ளைகளை குறித்து, மருமக்களை குறித்து, பேரம்பேத்தியை குறித்து, வாகனங்களை குறித்து, எந்த குறித்தும் இருமாப்பு இருக்கவே கூடாது. கர்த்தர் தந்திருக்கிறார், அவருக்கு நான் இந்த உலகத்துக்கு வரும்போது ஒன்று கொண்டு வரல, கொண்டு போக போகிறது இல்லை, தந்திருக்கிறார், அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்படிங்கும் போது நம்முடைய காரியம் வந்து சக்சஸ் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா, அயோக்கியமானதை செய்யாது. அப்போ யோக்கியமானதை செய்ய வேண்டும். எது யோக்கியம்? நானும் இதில் கரெக்டாக ரைட்டு போடாதீங்க, நானும் யோக்கியமாக இருப்பேன், அப்படின்லாம் யாரும் சிறுவே தேவையில்லாமல் தலையிட மாட்டேன் அப்படின்லாம் சொல்லவே கூடாது, சொல்லவே கூடாது. அடுத்தவங்களை ரெடியாக சாப்பிட்டா வந்துடுவான், அந்த பாவத்தையே செய்ய வைக்கிறது. அயோக்கியமானதை செய்யக்கூடாது. இது வந்து மொத்தம் 9, இந்த கனியப்படி 9 காரியங்கள் இருக்குது. அதை நம்ம வந்து வரிசையை நம்ம பார்க்கல. இன்றைக்கி நம்ம அன்பை பற்றி மட்டும் பார்க்குறோம். அது வந்து தான் நிறைய சொல்லியிருக்கு. இது எப்படி இருக்காதான்? தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, ஐக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது. தற்பொழிவை நாடாது என்ன அப்படின்னா, இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா எல்லாரும் என்னை புகழணும். நான் ஆரம்பத்தில் வந்து ஒரு இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பிரசங்கம் பண்ணுறது தான் ரொம்ப கடினமான ஊழியமா. ஆவடி தாமஸ் ராஜ் பாஸ்டர் ஒரு நாள் பேசினார். அதில் சொன்னார், ஊழியங்களிலேயே ரொம்ப கடினமான ஊழியம் பிரசங்கம் பண்ணுறது தான். ஏன்னா அது ரொம்ப கஷ்டமானது, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லணும். அது வந்து என்ன செய்யாதுன்னா, தற்பொழிவை நாடாது, புகழ நாடாது. இன்னைக்கு ரொம்ப நல்லா பேசுனீங்க, இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு செய்தி, இல்லை நீங்கள் எனக்கு ஒரு பாட்டு படிச்சிங்க, இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படி நம்மளை யாராவது சொல்லணும் அப்படிங்கிறத நினைக்கவே கூடாதாம்மா. ஒருவேளை அப்படி நமக்குள்ளே வந்துருந்துச்சுன்னா இன்னிலேருந்து நம்ம இன்னும் அப்படி கேட்கவே கூடாது, அப்படி நினைக்கவே கூடாது. எங்கள் வீட்டு கல்யாணம் நல்லா இருந்துச்சா அப்படி கேட்கக்கூடாது. அது நம்ம தற்பொழிவை விரும்புகிறது. என்ன அப்படி ஒவ்வொரு காரியத்தில் அப்படி நிதானமாக வாங்க. அப்படி இருக்கும்போது நமக்குள்ளே அன்பு இருக்கும். இல்லை என்றால் நம்ம ஒன்றுமில்லை, சீரவமாக இருக்கு. சினமடையாது. சினம்னா என்ன? கோபம். சில பேர் கோபம் வந்தால் வாய்க்கு பேசிக்கிடுவாங்க, சில பேர் கோபம் வந்தால் விருது நடந்துக்கிட்டே இருப்பாங்க, பேச மாட்டாங்க. ஆனால் மனசுக்குள்ள ஒரு எஃப்ஐஆர் போட்டு வச்சுருவாங்க. சரி, கோபம் வந்துச்சு அப்படின்னா எஃப்ஐஆர்னா என்ன? கேஸு பதிவாயிடுச்சு. என்னம்மா? ரிப்போர்ட். இவங்களுக்கு நமக்குள்ள ஒரு எஃப்ஐஆர் போட்டு வச்சிடணும்னு வச்சுக்கோங்க. அன்பு இல்லைன்னு அர்த்தம். ஆண்டு உடனே சொல்லுவார், சீக்கிரம் போட்டு 0 போட்டுருவாரு, உனக்கு மார்க் கிடையாது, பாஸ் மார்க் அதை ஜஸ்ட்டாக எடுக்கணும். புதிய பூமி, புதிய வானம், பிற வட திசையில் உள்ள சீவன் பர்வதம், எருசலேம், நிறைய இடங்கள் வாசஸ்தலங்கள். புதிய பூமியை சுதந்திரிக்க முடியாமல் போயிடக்கூடாது. அன்பில்லை என்றால் இன்னும் போக முடியும். அதுக்கு தான் சினமடையாது, கோபப்படாது அப்படின்ட்டு. இன்றைக்கி நம்மகிட்ட கோபம் இருக்குதா? முகத்தில் காட்டிடுறோமா? இல்லை ஒரு பொருளை நான் ஒருத்தர் ஏதோ ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் நம்ம எல்லாம் பார்த்துட்டு எடுத்து வெளியே வச்சுட்டு பிறகு ஒன்று ஒன்றா கழுவி உள்ளே போடணும். நீங்களாம் அப்படி செய்யணும் தெரியாது.
அந்த போடும்போது நான் என்ன செய்ய வெளியிருந்து எல்லா பாத்திரத்தையும் மொத்தமாக உள்ள தள்ளி போட்டேன். தள்ளி போட்ட உடனே ஆண்டு சொன்னார், நீ கோவப்பட்ட அப்படின்னாரு. என்ன செய்கிற? நீ கோவப்பட்ட. அதான் இந்த சிங்கில் எடுத்து ஒன்று ஒன்றா எடுத்து விளக்கி வைக்கிறது இன்றைக்கி மொத்தமாக தள்ளி போட்டுட்டாரு. இப்போ எதை விளக்குறேன் எதை விளக்குறதுன்னு உனக்கு தெரியாது. சிரம் உனக்கு இன்றைக்கி வந்து விட்டது அப்படின்னு சொன்னாங்க ஏசப்பா. இப்போ நம்ம இன்னைக்கு அப்படி நம்மகிட்ட இருக்கா ஒரு கனியான ஒரு வாழ்க்கை? கோபமே எனக்கு இருக்கவே கூடாது அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? ப்ரேயர் பண்ணணும். அதை முகத்திலையும் காட்டக்கூடாது, பேச்சிலையும் காட்டக்கூடாது, செயலையும் காட்டக்கூடாது. இதுதான் அந்த எரிச்சல் அப்படிங்கிறது. சரி, அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், தீங்கு நினையாது. அவங்க அப்படி போகணும் இப்படி போகணும், அவங்களுக்கு வந்தால் தெரியும், அவங்க பட்டா தெரியும், அந்த கஷ்டத்தை அவங்க பட்டா தான் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறது தான் தீங்கு. தீங்கு நினைக்கவே கூடாது. அப்படின்னா தீங்கு நம்மை தொடரவே தொடராது. நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர் யாருக்குமே நான் அறிஞ்சோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ அவங்க அப்படி பேரட்டும், அந்த இடத்துல இல்லாமல் பேரட்டும், அப்படி பேரட்டும், இப்படி பேரட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு தீங்கு நினைக்கவே கூடவே கூடாது. இந்த வசனத்தை எல்லாம் போய் இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் உட்காருங்க. இதை மட்டும் எத்தனை 18 போச்சு. இல்லாட்டா நம்ம வாழ்ந்த வாழ்க்கை வேஸ்ட்டு. சகைவை பார்த்து ஆண்டவர் இறங்கி வா அப்படின்னாரு. யோவானை பற்றி ஏறி வான்னார். இறங்கி வா என்பது அவனை சுத்திகரிப்பதற்காக பாவத்தில் இருக்கின்றார். ஆனால் ஏறி வா என்பது நீ பூரணமாக்கப்பட்ட ஆவி மண்டலத்துக்கு வா என்று. நம்மளை ஆண்டவர் இறங்கி வான்னு கூப்பிடுறாரா, இல்லை நடுவில் நின்றுக்கிட்டு இருக்கோமா? பாதி பரிசுத்தம் பாதி குறைவு அப்படி இப்படிமா இருக்கக்கூடாது. பூரணமாகிக்கிட்டே வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக பூரணமாகிட்டு பணியார சுடும்போது எப்படி போடும்போது வந்துடும். அவரை மாற்றி போட்டு அப்படி எதுவும் அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி சிவப்பு கலந்து ஒயிட்டோடு இருந்தால் தான் பணியாரத்தை யூஸ் பண்ண முடியும். எல்லாமே இன்றைக்கி அப்படியே அறகுறையான ஒரு வாழ்க்கை இருக்கக்கூடாது. பூரணமான ஒரு வாழ்க்கை வரணும். அதுக்கு தீங்கு நினைக்கவே கூடாது. என்னை ஆசீர்வதியும். யாக்கோபு கூட ஏசாவை ஏமாத்திட்டு அவன் கொள்ளுவான் அப்படின்னாலும் ஏசாவுக்கு விரோதமாக தீங்கு நினைக்கல. தீங்கு நினைக்கவே இல்லை. அவர் ஜெபம் பண்றாரு, அழுறாரு, போராடுறாரு. ஆனால் ஏசா அவன் நான் போகும்போது இருக்கக்கூடாது, அவன் எங்கேயாவது போயிருக்கணும் அப்படின்லாம் அவர் நினைக்கவே இல்லை. அதுமாதிரி நம்மளும் அப்படிலாம் நினைக்கவே கூடாது. தீங்கு நினைக்கவே கூடாது. எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் வாழ்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக நம்ம இருக்க வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல், அநியாயமா அது எப்படி தான் சொல்லிட்டே தெரியல, ஏதாவது ஒரு அநியாயம் அப்படின்னு நம்ம பிள்ளைகளுடைய தொழிலில் உண்மையாக இருக்கட்டும், நம்ம கணவர் உண்மையாக இருக்கட்டும், நம்மளும் உண்மையாக இருப்போம். அது கிடைச்சிட்டு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் நமக்கு அநியாயமான காரியத்தில் சந்தோஷப்படக்கூடியவங்களாக இருக்கக்கூடாது. சத்தியத்தில் நடக்கும்படிக்கு நம்ம பிள்ளைகளையும் நம்முடைய கணவரையும் நம்முடைய உறவினர்களையும் என்கரேஜ் பண்ணணும். இதெல்லாம் நினைக்கக்கூடாது, இதெல்லாம் தப்பு அப்படின்னா நமக்கு அன்பு இல்லைன்னு அர்த்தம். சத்தியத்தில் சந்தோஷப்படும். சத்தியம்னா உண்மை, உண்மையில் தான் சந்தோஷப்படும். அதை ஊரடித்து உலையில் போடுவாங்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரி காரியம்லாம் எங்கள் வாழ்க்கையில் யாருமே நாங்கள் செய்யவே கூடாதுப்பா. நோவா குடும்பத்தை போல எங்கள் குடும்பத்தை இப்படி வேலைக்குள் வைத்து காற்றுக்குள் ஏற்று கேட்க வேண்டும். சகலத்தையும் தாங்குமா, சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் அன்பு இருந்துச்சுன்னா நான் ஒன்று சொல்லித்தரேன் உங்களுக்கு. நாட்டுக்குள்ளே தாங்க இல்லைங்க, எல்லோரும் ஏசப்பா பிள்ளைங்க. யாருனாலும் நான் என்ன செய்வேன், நேசிப்பேன். வாங்க கம்மோட் இல்லை, நான் யாருனாலும் நேசிக்க என் இருதயம் ஆயத்தமாக இருக்குது. எதனாலும் சகிக்க என் இருதயம் ஆயத்தமாக இருக்கின்றது. எதனாலும் பொறுத்துக்கொள்ள என் இருதயம் ஆயத்தமாக இருக்கின்றது. சகலத்தையும் சகிக்கவும் நான் ஆயத்தமாக இருக்கின்றேன். சகலத்தையும் நம்ப நான் ஆயத்தமாக இருக்கின்றேன். சகலத்தையும் விசுவாசிக்க நான் ஆயத்தமாக இருக்கின்றேன். அப்படி சொல்லக்கூடிய அன்பினால் நம்ம இதயம் நிரம்பி இருக்க வேண்டும் என்று ஆண்டவரிடம் கேட்க வேண்டும். அவர் அன்பு கூர்ந்ததினால் நம்மை அன்பு கூறும்படி கேட்கின்றார். 2 கட்டளை தான். முதல் கட்டளை, தேவனாய் கர்த்தர் என்று வேறே தேவன் உனக்கு இல்லை. 2வது, உன்னை நேசிப்பது போல உன் திறனையும். முதல் பாயிண்ட் கரெக்டு. 2வது பாயிண்ட் என்னன்னா அவுட்டு தான். 100க்கு 100 என்ன செய்யறதான் வரியில் என்ன செய்ய முடியும், காணப்பட முடியும். இன்னைக்கு நீங்கள் உங்களை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கின்றார்.
நான் எப்போவே டிசம்பர்ல இருந்தே கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன், ஆண்டவரே ஏதாட்டும் சொல்லுங்கள், என்ன சொல்லணும், கற்றுக் கொடுங்க. இது ஒரு பெரிய பல்கலைக்கழகம், இந்த கலாசாலையில் கற்று நாங்கள் தேர்ந்து நாங்கள் எல்லாரும் எங்கே நிற்கணும், இந்த ராஜ்யத்தில் நிற்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் இதை சொன்னார். சகலத்தை என்ன செய்யக்கூடியவங்களா இருக்கும், நம்ம தாங்கிக்கிடணும். சகலத்தை என்ன செய்ய இருக்கணும், சகிச்சுக்கிடணும். சகலத்தையும் விசுவாசிக்கணும், சகலத்தையும் நம்பணும், சகலத்தையும் சகிக்கணும். நம்மகிட்ட வந்து ஒருத்தங்க போய் சொல்கிறாங்க அப்படின்னா, அப்படியா சரி அப்படின்னு நினச்சிக்கிடணும். இவங்க இதுக்கு தான் நம்மகிட்ட இதை சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு தீமையான ஒரு எண்ணத்தை எடுக்காதீங்க, நெகட்டிவான ஒன்று எடுக்காதீங்க. சொல்கிறத அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க. இன்னொன்று நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வேறு தாட்டுக்குள்ளே போயிருவீங்க, அது உங்களை எங்கேயோ கொண்டு போயிடும். புரியுதில்லை நான் சொல்கிறது? எப்படி சொல்கிறாங்களோ. ஆமாம். ஒரு பிள்ளை வந்து என்கிட்ட சொன்னான், முன்னாள் என்கிட்ட வந்து சொன்னான், ஜீவாம்மா எப்படியாவது நீ படிக்க வைங்கம்மா, நான் இந்த நர்ஸு மட்டும் நான் படிச்சுட்டேன்னா நான் எப்படியாவது எங்கள் அம்மா அப்பாவை நான் காப்பாற்றிடுவேன், எங்கள் அப்பா ரொம்ப சோம்பலாமல் இருக்காங்க, நீ எப்படியாவது படிக்க வைங்கம்மா அப்படின்னு சொல்லுங்க வைங்க. அப்போ நான் என்ன என்ன நினைக்கணும் அப்படின்னா, எப்படியாவது என்ன செய்யணும், இந்த பிள்ளைக்கு நம்மளால் ஏன்றது யார்ட்டையாவது ஏதாவது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நான் நினச்சி நான் செய்யணும். ஆனால் நான் இன்னொரு பதில் என்ன நினைக்கலாம் அப்படின்னா, அவங்க அம்மா தான் எங்கேனாலும் உருட்டிடுவா பரட்டிடுவா, எங்கெல்லாம் வேலை பார்க்கா, அவளால் முடியாதா, இந்த பிள்ளை சும்மா நம்மகிட்ட வந்து கேட்குது நடிக்குது அப்படின்னு நான் நினைக்கன்னு வச்சுக்கோங்க. இதான் தீங்கு நினைக்கிறேன். சரி, இந்த பிள்ளை வந்து இப்படி சொல்லிட்டு நீ எப்படியாவது என்ன செய்யணும்னு நினைக்கிறது தான் சரியான சத்தியம். ஏன்னா ஒரு நாள் ஒருத்தங்கிட்ட தற்செயலாக கேட்பேன் அப்படின்னு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஒருத்தங்கிட்ட கேட்டேன், இப்படி ஒரு பொண்ணு யாரும் சொல்லுதுமா, கால் மாட்டில் வந்து உட்காந்து சொல்கிறாச்சுங்கம்மா, எப்படியாவது படிக்க வைங்கம்மா, வேக ஹெல்ப் பண்ணுங்கம்மா அப்படின்ட்டு. சரின்னு ஃபோன் பண்ணேன். உடனே அவங்க கொஞ்சம் பணம் கொடுத்தாங்க. அதை நான் கொடுத்துட்டு, நான் ஒரு மாதிரி இப்படி கேட்குறது இப்படி அப்படின்ட்டு கேட்கேன். கற்க நன்றி பிச்சை போகினும் கற்க நன்றி, பிச்சை எடுத்தாவது படிக்கவே அப்படிங்கிற அந்த திருக்குறள் ஞாபகத்துக்கு வந்துச்சு. சரி, இந்த பிள்ளை படிக்கிறதுக்கு நான் பிச்சை கேட்குறதுல ஒன்றும் இல்லை. ஜீவாக ஃபோன் பண்ணாங்கன்னா பணத்துக்கு தான் அப்படிங்கிற மாதிரி வந்தாலும் பரவாயில்ல. ஒரு ஏழைக்காக, ஒரு எளிய பிள்ளைக்காக நான் பிச்சை எடுக்கிறதுல ஒன்றும் இல்லை, எனக்குன்னு இல்லை அப்படின்னு நினச்சிட்டு துணிஞ்சு கேட்டுக்கலாம். ஆண்டவர் கிருபையினால நீங்கள் அப்படிலாம் கேட்குங்க அப்படின்னு சொல்ல வரல. ஒரு ஊழியத்தில் இருக்கிறதுனால நம்மகிட்ட வந்து கேட்குறாங்க. ரெண்டாவது அந்த குழந்தை பிறந்தையிலேருந்து எனக்கு தெரியும். இப்போ சொல்கிறேன், நம்ம எப்படி சகலத்தையும் நம்ம நம்ப வேண்டும், இன்னொரு தாட்டுக்குள்ளே பெயரக்கூடாது. யாரையுமே குறை உள்ளவர்கள் என்று குற்றம் உள்ளவர்கள் என்று டேஷ் போட்டு வைக்காதுங்க. வச்சிருந்தா இன்னைக்கு அதெல்லாம் அழிச்சிருங்க. எல்லாரும் நல்லவங்க தான், எல்லாரும் ரைட்டு, நானும் ரைட்டு, நான் மட்டும் ரைட்டு, மற்றவங்கெல்லாம் தப்புன்னு போகக்கூடாது. அந்த மாதிரி யாராவது ஆகவே கூடாது என்று பண்ண விட்டாதீங்க. கொண்டு வரும் ஓந்து நானும் என் இயேசுவும், நானும் என் தேவன் தான். தேவன் என்ன சரியாக நடத்தணும், அதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லணும். அடுத்து சகலதை நம்ப வேண்டும், சகலதை சகிக்க வேண்டும். 8வது வசனம், ஒரு காலம் முடியாது, அந்நிய பாஷையானாலும் ஒழிந்து போ, நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்கதரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது, நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போ, நான் குழந்தையாய் இருந்தபோது. அன்பு தான் எல்லாவற்றுக்கும் ஃபஸ்ட்டு, அன்பு தான். ஒரு சின்ன கதையோட செய்தி முடிக்கிறேன். கதை பெருசாக எழுதி வச்சுருக்கேன், ஆனால் ஷார்ட்டாக முடிக்க மணி 8 ஆகிடும். இல்லை, எனக்கு 9 மணிக்கு சர்வீஸ் போவீங்களே. சரி, ஒரு கணவன் மனைவி ஒரு வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்களாம். ஒரு நாள் இரவு பகல உணவுக்காக டைனிங் டேபிளில் சாப்பாடை எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்களாம்மா. அப்போ வச்சுக்கிட்டு இருக்கும்போது ஜன்னல் வழியாக பார்த்தா அங்கே ஒரு 3 பேர் உட்கார்ந்துருந்தார்கள். 3 பேர் உட்கார்ந்துருக்காங்க. ஐயோ, இவங்களுக்கு உணவு கொடுக்கணுமோ, பசியில் இருக்காங்களோ என்னமோ தெரியலையே, சோர்வாக வேற ஒரு மாதிரி இருக்காங்களே, சரி இவங்களுக்கு சாப்பாடு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு கணவன்கிட்ட போய் அந்த மனைவி சொல்கிறாங்க. அப்படி 3 பேர் வெளியே உட்காந்துருக்காங்க, அவங்க நம்ம உணவை கொஞ்சம் ஷேர் பண்ணலாம், நீங்கள் கதவை திறந்து நான் பார்க்கட்டா அப்படின்னு சொல்லி கதவை திறந்து வெளியே போய் கேட்குறாங்க. உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரவா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த அம்மா கேட்காங்க, வீட்டுக்காரம்மா. அப்போ அவங்க அந்த 3 பேரில் ஒருத்தர் சொல்கிறாங்க, நான் வரட்டா அப்படின்னு கேட்காங்க.
3 பேர் தானே வேணும், ஏன் இவங்க இப்படி கேட்காங்க அப்படின்ட்டு, ஏன் நீங்கள் யார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் வந்து செல்வம், என் பேர் வந்து செல்வம். நான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன்னா பணமாக குமியும், காராக வரும், காம்ப்ளெக்ஸாக வாங்குவீங்க, நிறையா பணம் வந்துடும் நான் வந்தா. அப்படியா, அப்போ இவங்களும் வரணும்ல அப்படின்னு பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட, நீங்கள் வரீங்களா? நான் வந்து வெற்றி, நீங்கள் எந்த தொழிலை எடுத்தாலும் சரி, நான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன்னா வெற்றி தான், என் தோல்வியை வாழ்க்கையில் சந்திக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. 3வது ஒரு நபர் இருக்கார், அவர்கிட்ட போய் கேட்டாங்க, ஐயா நீங்கள் வாரீங்களா சாப்பிட? அவங்க 2 பேரும் இப்படி சொல்லிட்டாங்க. நீங்கள் யார்? நான் அன்பு, நான் அன்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் 3 பேர் இருங்க, இந்த கணவர்கிட்ட போய் கேட்டுட்டு யாரை கூப்பிட அப்படின்னு நான் கேட்டு வரேன் அப்படின்னு வந்து வீட்டுக்குள்ளே வந்து கேட்குறாங்க கணவர்கிட்ட. ஒருத்தர் செல்வங்கிறாரு, அவர் வந்தாலே பணம்லாம் குமிச்சிருமா, நம்மளே ரொம்ப கஷ்டப்படுறோங்க, ரொம்ப தரத்திரத்தில் இருக்கோங்க, அவர் செல்வம் நிறையா வந்தாலே செல்வம் குமிச்சிருமாங்க. அடுத்து ஒருத்தர் சொன்னார் வெற்றி அப்படின்னு சொன்னார், அவர் நான் வந்தேன்னா எல்லாமே வெற்றியாக தான் இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னார். இன்னொருத்தர் சொல்கிறாரு, நான் வந்து அன்பு, நான் வந்து ரொம்ப சந்தோஷமும் சமாதானமும் இருக்கும் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. யாருங்க கூட? அப்போ அவங்க 2 பேரும் யோசிச்சு சொன்னாங்களா, அன்பையே கூப்பிட்டுருவோம், என்ன செய்ய, அன்பையே கூப்பிட்டுருவோம், பார்த்துக்கலாம் அதுக்கு பிறகு அப்படின்னு வெளியே வந்து, அன்பு ஐயா நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்க, அன்பு வாங்க அப்படின்னு சொல்லி வந்து கதவை திறந்து விட்டுட்டு இவங்க முன்னால் போனாங்களாம். அன்பு எந்திரிச்சாராம். திருப்பி பார்க்கங்களா, 3 பேருமே உள்ள வச்சாங்களாம். நாங்கள் அன்பு மட்டும் தானே கூப்பிட்டோம், எல்லாரும் வந்துச்சுங்க. அன்பு இருக்கிற இடத்துல நாங்கள் வந்துடுவோம். எங்கெல்லாம் இந்த அன்பு போகுதோ அங்கெல்லாம் செல்வமும் வந்துடும், வெற்றியும் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா. இதான் இந்த கதை. நிறைய பேர் யூடியூப்ல எது கேட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேட்டுப்பீங்களா? யாரும் கேட்டது இல்லையா? அப்படியா? யூடியூப்ல இன்னும் நிறைய வேறு மாதிரிலாம் உண்டு. சரி, அப்போ அன்பு வந்து எவ்வளவு இம்பார்ட்டண்ட்டான உண்டு. அன்பு வந்து வந்த உடனே சந்தோஷம் சமாதானம் வரும்போதே செல்வம் தொழில் எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால் அன்பு தான் முக்கியம். அன்பு இல்லை என்றால் அதில் பயன் இல்லை. அதனால அன்புக்கு முழு ஆதரவு கொடுப்போம், அன்புள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் நாம நம்மளே மகிமைப்படட்டும். இவைகளில் அன்பே பெரிய. அதனால இயேசுவா அன்பா இருந்தது போல நாமும் அன்பாகவே இருப்போம். அன்பு நமக்கு வெற்றியை தரும். God bless you.